உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருத்தொண்டர் பெருமையை கூறும் தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தை உங்களுடன் உறக்க சிந்திக்கும் பெரும் வாய்ப்பை எம்பெருமான் எமக்கு அருளினார். அதன் பகுதியாக இன்று தெய்வ சேக்கிழார் போற்ற தயங்கிய ஒரு பெண்மணியை பார்ப்போம். தெய்வ சேக்கிழார் தமிழ் சொல்லை அவ்வளவு அருமையாக பயன்படுத்தி இருப்பார். அவர் பொங்கொழி வெண் திருநீரு பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே, என்னால் போற்ற முடியவில்லை இந்த பெண்மணியின் பெருமை. திருநீற்று பரப்புவாரை போற்றிய இந்த பெண்மணியின் பெருமையை போற்ற எம்மால் முடியவில்லை என்று சேக்கிழார் கூறுகிறார். யார் அவர்? ஞானசம்பந்த பெருமானும் மங்கையருக்கு தனி அரசு என்பார். அவர் இயற்பெயர் மாணி, ஆனால் மங்கையர்க்கரசியார் என்று கூறினால் அனைவருக்கு புரியும். அவரை சோழ நாட்டு திருமகள், பாண்டிய நாட்டு மருமகள். பாண்டிய நாட்டிலே கூன் பாண்டியனுக்கு மனைவியாக வந்தவர். அவரோடு இணைந்து வந்தவர் கலிச்சிறையார் எனும் அமைச்சராவார். அந்த பாண்டிய நாட்டு மன்னன் கூன் பாண்டியன் காலத்திலே பாண்டிய நாட்டை சமண இருள் சூழ்ந்திருந்தது. அந்த நேரத்திலே மங்கையர்க்கரசியாரும் அமைச்சரும் மட்டுமே திருநீர் பூசி அங்கே வாழ்கின்ற சோமசுந்தர பெருமானை தினம் வணங்கினர். ஆனால் நாடே சமண இருள் மூழ்கியது. அந்த நேரம் திருஞான சம்பந்தரை அழைத்து வந்து வேயொரு தோழி பங்கன் கோளறு பதியம் பாண்டார் அல்லவா, அவரை அழைத்து வந்து குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் பாண்டி நாட்டிலே சமன் இருள் நீங்கி திருநீற்று ஒளி பெருக சைவ நெறி ஓங்க வழிவகுத்தார். அந்த சைவ நெறி தழுவியவுடன் திருநீற்றை பூசியவுடன் அந்த கூன் பாண்டியனுக்கு கூன் நிமிர்ந்தது. அதன் பின்பு நின்ற சீர் நெடுமாறன் ஆனான். அவன் பிறகு சமண பள்ளிகளை அழித்துவிட்டு சமணர்களை கழுவில் ஏற்றினார். இது அரச நீதி. 80,000 சமணர்களை கழுவேற்ற என்பதற்கு ஞானசம்பந்தர் பொறுப்பாக மாட்டார். அரச நீதி அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அனல்வாதம் புனல்வாதம் செய்து ஞானசம்பந்தர் வெற்றி பெற்றார், கழுவேற்றப்பட்டார். அதன் பின்பு சிவாலயங்களை புறாம் புதுப்பித்தார். அனைவரும் திருநீர் பூசினர், பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது வடதிசையிலிருந்து ஒரு மன்னன் வந்தார். கச ரக துரக பதாதியோடு 4 வகை படையோடு வந்தான். திருநெல்வேலி நகரை சூழ்ந்து கொண்டது. அங்கே இருந்து கிளம்பி வந்தார் நின்றசி நெடுமாறன். போர் புரிந்து வட திசை மன்னரை வென்றார். எம் புகழ்மிக்க பரணி ஓடும் நெல்லை வீற்றிருக்கும் காந்திமதி அம்மன் உடனுரை நெல்லையப்பர் கோவிலை மீட்டார். இன்றும் நெல்லையப்பர் ஆலயத்துக்குள்ளே நின்றசி நெடுமாறன் அரங்கம் என்று ஒன்று உள்ளது. இவ்வாறு நின்றசி நெடுமாறனும் மங்கையர்க்கரசியாரும் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் திருநீற்றின் பெருமையை போற்றி வளர்த்தார்கள். நன்றி, வணக்கம்.